குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஸ்ரீ குரு ஜோதிட நிலையம் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. கீழ்கண்ட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, காரிய தடை நீங்கும் பரிகாரம் அப்படின்ட்டு நம்மளுடைய தலைப்பு இன்றைக்கி. சரி, காரிய தடை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைப்போம். பார்த்திங்கன்னா அது ஒன்று தாமதமாக நடக்கும், இல்லைன்னா அது நடக்காமையே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இங்கே போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் போக முடியல, என்னமோ தடை ஏற்படுது, இல்லை நான் அங்கே போனாலும் அங்கே அவங்கள பார்க்க முடியல. இந்த மாதிரி பிரச்சனைகள், இதை தான் தடை தாமதம் அப்படின்னு சொல்லி இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும். இதை சிம்பிளாக எப்படி பரிகாரத்தின் மூலயமா நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா தடை என்கிற சொல்லுக்கு காரக கிரகமே பார்த்திங்கன்னா கேது தாங்க. நீங்கள் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா அதுக்கு தடை ஏற்படுத்துறது பார்த்திங்கன்னா கேது. உங்கள் ஜாதகத்திலே பாருங்களேன், உங்கள் ஜாதகத்தில் கேது எந்த இடத்துல இருக்காரோ அந்த விஷயங்கள் சார்ந்த தடைகள் அதிகமாக நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு காரியத்தை எடுத்து ரொம்ப லேட் ஆகுது, தாமதமாக ஆகுது அப்படின்னா, தாமதத்துக்குரிய கிரகம் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா சனி தாங்க. ஸோ சனியும் கேதுவும் தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற தடைக்கும் காரணம், தாமதத்துக்கும் காரணம். சனி தாமதப்படுத்தினாலும் லேட்டாக உங்களுக்கு அந்த விஷயத்தை கண்டிப்பாக கடைசியாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனால் கேது தடை ஏற்படுத்துகிறாருன்னா ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார், அதை நம்மளால் ஜெயிக்க முடியாது. இப்போது நீங்கள் ஒரு விஷயம் இன்றைக்கி ஒருத்தரை பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் போவீங்க, போனால் அவர் அங்கே இருக்க மாட்டார். இது பார்த்திங்கன்னா தடை தான். ஸோ இதுக்கு நம்ம வழிபாடுகள், சிறு சிறு வழிபாடுகள் மூலிமா எப்படி இதை நம்ம இது சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போது கேதுன்னா பார்த்திங்கன்னா, கேதுவோட அதிதேவதை பார்த்திங்கன்னா விநாயகர். அப்போது உங்களுக்கு ஒரு காரியம் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதிகாலையில் ஒரு 5:30 மணிக்கு அரச மரத்தடியில் ஒரு விநாயகர் இருப்பாருங்க. அதில் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வலது பக்கத்தில் ராகுவும் கேதுவும், அதாவது பாம்புகள் இருக்கிற விநாயகராக பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு காலையில் 5:30 to 6 நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணணும். நீங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை தெருவுலையோ இந்த வர தண்ணியை அதாவது குழா தண்ணியை பார்த்திங்கன்னா டேப் வாட்டர்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் ஒரு குடம் பிடிச்சிட்டு விநாயகருக்கு கொண்டு போய் ஊற்றணுங்க. ஊற்றும்போது பார்த்திங்கன்னா விநாயகரோட முதல்ல வலது பக்கத்தில் கேது இருப்பார். ஏன்னா நமக்கு கேது தான் தடை ஏற்படுத்துகிறாரு. முதல்ல நம்ம கேதுக்கு ஊற்றணும். அதுக்கப்புறம் இடது பக்கம், விநாயகருக்கு இடது பக்கம் இருக்கிட்ட ராகுக்கு ஊற்றிட்டு, விநாயகருக்கு ஊற்றிட்டு, அந்த அரச மரத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு 2 விளக்கு, இல்லைன்னா நீங்கள் ஒரு 11 சுற்று அந்த அரச மரத்தை சுற்றுற மாதிரி கற்பூரம் இருந்தால் கற்பூரம் வச்சு ஒளியை ஏற்படுத்திக்கலாம். நீங்கள் சுற்றும்போது ஒளி அங்கே இருக்கணும், அதனால் கற்பூரத்தினாலையும் ஏற்படுத்தலாம். இல்லை விளக்கு போட்டு 2 விளக்கு போட்டு கற்பூரம் ஏற்றி 2 ஊதுபத்தி வச்சு நீங்கள் கும்பிடலாம். குத்திட்டு நீங்கள் 11 சுற்று சுற்றணும். இப்படி 11 நாள் 11 சுற்று நீங்கள் தடை நீங்கிறதுக்கு விநாயகரை சுற்றிட்டு 11ஆவது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரிச்சப்பழமோ கற்கண்டோ இல்லைனா பொட்டுக்கெல்லாம் நாட்டு சர்க்கரை வச்சு அந்த இதை முடிச்சுட்டு அந்த வச்ச நெய்வேத்தியத்தை நீங்கள் எறும்புக்கு வச்சுட்டு நீங்கள் அதை முடிக்கலாம். இது ஒரு விதமான தடையை நீக்கும். ரெண்டாவது என் வாழ்க்கையில் எது நான் பண்ணாலும் தடையாகவே இருக்குது, எங்கே போனாலும் தடையாக இருக்குது, எந்த விஷயம் பண்ணாலும் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம். அதாவது சனிக்கிழமை, இப்போ சனி தான் நமக்கு தாமத கிரகம் அப்படின்னு ஆயிடுச்சுங்க இல்லைங்களா, சனிக்கிழமை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி விநாயகருக்கு, அதாவது அரச மரத்து விநாயகருக்கு சனிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 7 விளக்கெண்ணெயில் விளக்கு போடணுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கு நீங்கள் விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு 7 விளக்கு போட்டுட்டு விளக்கெண்ணெயில் போடணும். 7 விளக்கு போட்டுட்டு, மண் விளக்கு தாங்க, மண் விளக்கு, விளக்கெண்ணெய், பஞ்சுத்திரி, இவ்வளோ தான். 7 விளக்கு போட்டு நீங்கள் விநாயகரை தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு 20 சுற்று கடிகார முள் சுற்றில் சுற்றணுங்க. அப்புறம் ஒரு 7 சுற்று
கடிகார முள்ளுக்கு ஆப்போசிட் சுற்றுல சுற்றணும். இப்படி வந்து சுற்றிட்டு வாரம் வர சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளும் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, குடும்பத்தோடு போகிறீங்க, இல்லை ஒரு இடத்துக்கு வந்து பேச போகிறீங்க, அது சக்ஸஸ் ஆகணும்னா வந்து சிதற தேங்காய் உடைக்கணுங்க. விநாயகரை சுற்றிட்டு நீங்கள் ஒரு சிதற தேங்காய் உடைச்சிட்டு நீங்கள் போகும்போது உங்கள் காரியங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து விநாயகருக்கு என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா, ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு கொஞ்சமாக குங்குமமும் இன்னொரு வெள்ளை பேப்பரில் கொஞ்சமாக மஞ்சளும் வச்சு ஒரு 5 அருகம்புல்லை பறிச்சுட்டு போய் விநாயகர்கிட்ட வச்சுட்டு சாமி கும்பிட்டு நீங்கள் அந்த மஞ்சள், குங்குமம், அருகம்புல் இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஒரு விஷயத்தை பேசுங்க. அது உங்களுக்கு வந்து சக்ஸஸான ஒரு விஷயத்தை கொடுக்கும். இது ஒன்று. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நமக்கு முக்கியங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பரிகாரத்துக்கு போகிறோம், இல்லை நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், இப்போ திருப்பதிக்கே போகிறோம்னாலும் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கிட்டு போகும்போது அந்த விஷயம் சக்ஸஸாக மாறுங்க. அதாவது நீங்கள் போகிறதுக்கான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா குலதெய்வங்கிறது நம்ம வீட்டில் இருக்க அம்மா அப்பா மாதிரி. ஸோ வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அம்மா அப்பா கிட்ட சொல்லாமையே போவீங்க. இது மாதிரி நான் போகிறேன், இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அதனால் நீங்கள் வந்து குலதெய்வத்திட்ட போய் அனுமதி பெற்றுட்டு தான் எதுவுமே பண்ணணும். இதுக்கு ஒன்றுங்க. 2வது, ஜோதிடர்கள்லாம் பரிகாரம் சொல்லுவாங்க. அந்த பரிகாரத்தை வந்து டைரெக்டாக நீங்கள் போய் செய்யக்கூடாது. முதல்ல போய் குலதெய்வத்துக்கு போகணும். போயிட்டு ஒரு 48 விளக்கு நல்லெண்ணெயிலையோ இல்லை நெய்யிலையோ வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி விளக்கு எறிகிற மாதிரி போட்டுட்டு சாமி நான் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு சக்ஸஸ் நிறைய வரும். ஸோ வந்து அதை வந்து நீங்கள் பண்ணணும். இப்போ ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா கலஸ்தர தோஷத்துக்கு உங்களுக்கு அனுப்புவாங்க, எல்லாம் ஏதோ ஒரு கோயிலுக்கு அனுப்புவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து முதல்ல வந்து போய் குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போகும்போது தடை இருக்காது, தாமதம் இருக்காது. நீங்கள் இப்போ டைரெக்டாக போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு அந்த நீங்கள் போன விஷயமே நடக்காத சூழ்நிலைகள் உருவாகும். இதை வந்து நீங்கள் இது பண்ணணும். ஏன் 48 விளக்கு போட சொல்கிறோம் அப்படின்னா, 48ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம், இதுக்குள்ளே தான் எல்லாமே இயங்கும். உங்களுடைய ராசியும் அதுக்குள்ளே தான் இருக்கும், உங்களுக்கு நல்லது பண்ணுற கிரகமும் அதுக்குள்ளே தான் இருக்கும், அந்த நல்லது பண்ணுற நட்சத்திரமும் அதுதான் இருக்கும். நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, அந்த நட்சத்திரமும் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ வந்து இந்த 48ங்கிற இந்த விஷயத்த வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் மொத்தமாகவே உங்களுக்கு ஃபேவரான ஒரு ராசி நட்சத்திரம்லாம் இருக்கும், அதில் அடங்கிடும். ஸோ அதை பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக தடைகள் விலகுங்க. அதே மாதிரி முக்கியமாக வந்து வெளியே போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரோட எல்லை தெய்வங்கள் இருப்பாங்க, மாரியம்மன், கற்பனாரி, இந்த மாதிரி தெய்வங்கள்கிட்ட வந்து நீங்கள் அனுமதி வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு பயணம் சார்ந்த சிக்கல்கள்லாம் வந்து கம்மியாயிருங்க. ஸோ வந்து காரிய தடை நீங்கும் பரிகாரம் இது வந்து செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு வந்து நிறைய பலன்களை கொடுக்கும். ஏதாவது ஒரு முறையில் நான் சொன்ன ஏதாவது ஒரு முறையை வந்து நீங்கள் பின்பற்றி நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதே மாதிரி இன்னும் சிறப்பான வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.